அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். சென்ற பலன் கூறலாம் வாங்க என்ற பதிவில் இந்த ஜாதகத்தை பதிவிட்டிருந்தேன். இந்த ஜாதகத்திற்கு இந்த பதிவில் விளக்கமும் பார்ப்போம். இந்த ஜாதகத்திற்கு பலன் கூறியவர்கள் யார் யார் என்பதை பற்றியும் பின்னால் பார்ப்போம். அதாவது இந்த பதிவின் நோக்கம் என்னவென்றால், ஜோதிடத்தில் பல்வேறு வழிமுறைகள் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பாரம்பரிய ஜோதிடம், புலிப்பாணி ஜோதிடம், கேபி சிஸ்டம், உயர்கணித சார ஜோதிடம், பஞ்சபட்சி ஜோதிடம், மரபணு ஜோதிடம், ஏஎல்பி சிஸ்டம், நாடி ஜோதிடம், ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் சுபத்துவம் பாவத்துவம் ஜோதிட முறை என்று பல்வேறு ஜோதிட முறைகள் இருக்கிறது. இந்த எந்த ஜோதிட முறையை நீங்கள் பின்பற்றினாலும் சரி, அதாவது எந்த வழிமுறையில் நீங்கள் பலன்கள் எடுத்தாலும் சரி, மக்களுக்கு பலன்கள் சரியாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எதிர்பார்ப்பாகும். எனவே எந்த ஜோதிட முறையில் பலன்கள் துல்லியமாகவும் சரியாக இருக்கும் என்ற ஒரு ஆய்வு செய்வதற்காகவும் இந்த பதிவு உதவுகிறது. அதேபோல் எந்த ஜோதிடர்கள் பலன்களை துல்லியமாகவும் சரியாகவும் கூறுகிறார்கள் என்பது மக்களுக்கு பிரபலப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் இந்த பதிவு அமைகிறது. ஏனென்றால் இந்த ஜாதகத்தை நான் இந்த வீடியோ பதிவில் மட்டுமல்லாமல் பல்வேறு ஃபேஸ்புக் ஜோதிட குழுக்களிலும் பதிவிடுகிறேன். ஏனென்றால் பல்வேறு வழிமுறைகளின் ஜோதிட குழுக்கள் அந்த ஃபேஸ்புக்கில் உண்டு. எனவே ஒவ்வொரு குழுவிலும் இருந்தும் சரியான பதில்களை யார் கூறுகிறார்கள் என்று நான் ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்து இந்த பதிவில் அவர்களின் பெயர்களையும் மற்றும் விளக்கங்களையும் கூறுகிறேன். அதாவது முக்கியமாக சரியான முழுமையான பதில் சொல்பவர்களை அவருடைய பெயர்கள், அவருடைய விலாசம், புகைப்படத்துடனும் அவர் பின்பற்றும் வழிமுறையையும் அந்த ஜோதிடரின் பெயரையும் அவர் குருநாதரின் பெயரையும் இப்பதிவில் பதிவிட்டால் பிரபலப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் அவர்களுக்கு அமையும். அதேபோல் மக்களுக்கும் ஒரு தெளிவான ஜோதிட வழிமுறையை இவர் சரியாக கூறுகிறார் என்பதையும் அறிய முடியும். எனவே இந்த ஒரு ஆய்வு நோக்கத்திற்காகத்தான் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பதிவாக பதிவிட்டு பலன் கூறலாம் வாங்க என்று பதிவிட்டு பல்வேறு குழுக்களிலும் பதிவிட்டு வருகிறேன். எனவே சென்ற பதிவில் பதிவிட்ட இந்த ஜாதகத்தின் விளக்கத்தை முழுமையாக இப்பொழுது பார்ப்போம். பலன் சொல்வது எப்படி என்ற ஒரு விளக்க ஆய்வு பகுதியாகவும் இந்த பதிவு இருக்கும். அதாவது இந்த பொதுவாக ஒரு ஜாதகத்தை இப்பொழுது பதிவிட்டிருக்கும் ஜாதகம் 25/5/1959 ஆண் ஜாதகம், காலை 10:09 AM சேலத்தில் பிறந்துள்ள ஜாதகம். லக்னம் ராஜயோக கேந்திரமான கடக லக்னம். லக்னத்தில் செவ்வாய், 3இல் ராகு, 5இல் குரு வக்கரம், 6இல் சந்திரன் சனி வக்கரம், 9இல் கேது, 10இல் புதன், 11இல் சூரியன், 12இல் சுக்கிரன். இது ராசி கிரகங்களின் நிலையாகும். இந்த நிலைகளின் அடிப்படையில் இப்பொழுது அம்ச நிலையையும் ஆராய்ந்தால்தான் உறுதியான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரீதியில் அம்ச நிலை கன்னி லக்னம், லக்னத்தில் சந்திரன், தனுசுவில் கேது புதன், மீனத்தில் சூரியன், மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் செவ்வாய் வர்க்கோத்தமம், சனி மற்றும் குரு. இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்யும் போது இப்பொழுது ராசி கட்டத்தில் மீண்டும் வந்து ராசி கட்டத்தை ஆய்வு செய்வோம். முதலில் லக்னம், லக்னாதிபதி நிலையை ஆய்வு செய்வோம். லக்னம் ராஜயோக கேந்திரம் ஒரு பலம். அடுத்து லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5-9 ராஜயோகர் இருக்கிறார். ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். அடுத்ததாக லக்னத்தை குரு பார்க்கிறது. எனவே இந்த நிலையில் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அந்த செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் வர்க்கோத்தம் பெற்ற நிலையில் இருப்பதும் ஒரு சிறப்பாகும். அதையும் நினைவில் நிறுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் லக்னம் சுப நிலையில் வலுவாக இருக்கிறது. ஆனால் லக்னம் தேய்பிரை சந்திரன் வீடு, பாவரின் வீடு தான். எனவே பங்கமாகித்தான் சுப நிலையில் லக்னம் இருக்கிறது. அடுத்து லக்னாதிபதி நிலையை ஆய்வு செய்வோம். லக்னாதிபதி லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீடு குருவின் வீடாகிறது. குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அடுத்தது சந்திரனுடன் வக்கரம் பெற்ற சனி இருக்கிறது. வக்கரம் பெற்ற சனி இருக்கும்போது பொதுவாக அவர் ஜென்ம பகைவர் என்பதால் பங்கப்படுகிறார். எனினும் குருவின் வீடு ஓரளவு சுப நிலையில் இருக்கிறார். அடுத்தது சுக்கிரன் பார்வை பெறுவது ஒரு சிறப்பாகும். எனவே ஒளி பொருந்திய சந்திரன்
பங்கப்பட்டாலும் சுபத்துவ நிலையில் ஒரு பலம் பெறுகிறார் என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக தொழிலை பற்றி, படிப்பை பற்றி ஆய்வு செய்தால் இந்த ஜாதகத்தில் பலமான கிரகம் எது என்று ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் 10ஆம் அதிபதிக்கும் தொடர்பு கொண்டுள்ள சுபத்துவமான வலுவான கிரகம் எது என்று ஆய்வு செய்வதுதான் முதன்மை அமைப்பாகும். அந்த ரீதியில் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆகிறார், ராசிக்கு 10ஆம் அதிபதி கன்னி வீடாகி புதன் ஆகிறார். செவ்வாய் புதன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாயுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகம் குருவே ஆகும். வேறு எந்த கிரகமும் செவ்வாயுடன் தொடர்பு கொண்டுள்ளே, ஆனால் அம்சத்தில் சனியுடன் தொடர்பு கொள்கிறார். இதையும் நினைவில் நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார், லக்ன கேந்திரம் பெற்றிருக்கிறார். சனி 6ல் தான் மறைந்திருக்கிறார். அதுவும் அவர் இந்த லக்னத்துக்கு 8, 7, 8க்குரியவராகி 6ல் இருக்கிறார். எனவே அவர் பலம் பொருந்திய நிலையில் பார்க்கும்போது, ஸ்தான பலம் ரீதியில் பார்க்கும்போது செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே அவரே 10க்கும் அதிபதியாகிறார். புதனுடனும் எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை. எனவே செவ்வாயின் தொழில் இவருக்கு அமைவது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். செவ்வாயின் தொழில் என்னென்ன தொழில் என்பதை நீங்கள் ஒரு நினைவில் நிறுத்திக் கொள்வது சிறப்பாகும். மேலும் இவருக்கு அரசு வேலையா தனியார் வேலையா என்பதை முதலில் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அரசு வேலை என்றால் சிம்மாதிபதியான சிம்மம் ராசியும் சிம்மத்தின் அதிபதியான சூரியனையும் பார்க்க வேண்டும். சூரியன் 11ல் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக திக்பலத்தில் அருகில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் சூரியன் 11ல் ஒரு சிறப்பு பலம் பெறுகிறார். மேலும் குருவுடன் பார்வையின் பெற்று சிவராஜ யோகத்தையும் பெறுகிறார். எனவே அரசு வேலை என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்தது மத்திய அரசு வேலையா மாநில அரசு வேலையா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா. எனவே மத்திய அரசு சந்திரன், லக்னாதிபதி சந்திரன் அட்டமாதிபதியுடன் சேர்ந்து 6ல் இருக்கிறார். அட்டமாதிபதி சனியும் சுபத்துவ நிலையில் தான் இருக்கிறார். அட்டமாதிபதி சனி 6ல் இருந்தாலும் சுக்கிரன் பார்வையை பெற்றிருக்கிறார். அம்சத்திலும் குருவின் நினைவுடன் இருக்கிறார். எனவே 8ஆம் அதிபதி சுபத்துவ நிலையில் இருக்கிறார், சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். எனவே மத்திய அரசில் இவர் வேலையில் இருப்பார் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அதாவது இவர் மத்திய அரசு பணியில் CRPS என்னும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் படையில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். இவர் கல்வி அமைப்பை பார்க்கும்போது இவர் BSc பாட்டனி, MA சோசியல் என்று செவ்வாய் சனியின் காரகத்துவ ரீதியில் கல்வியை அமைந்தது. அடுத்ததாக தொழில் ரீதியிலும் செவ்வாயின் துறையான போலீஸ் காவல்துறையில் இவர் உயர் பதவியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது பதவியில் சேரும்போது அந்த CRPSல் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக பதவி பெற்றார். பின்பு பதவி உயர்வு பெற்று ஓய்வு பெறும்போது அசிஸ்டன்ட் கமாண்டண்டாக உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் என்பதை இந்த ஜாதகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அதிகார பதவியை குறிக்கும் சூரியன் பலம் பெற்றிருக்கிறார். ஆனால் அதிகாரஸ்தானமான 10ஆம் இடம் 3, 12க்குரிய புதனின் தொடர்பால் சிறிது பங்கப்பட்டுள்ளது என்பதையும் நினைவில் நிறுத்தினால் ஓரளவுக்கு கணித்து கொள்ள முடியும். அந்த வகையில் இவர் அட்டமாதிபதியின் சுபத்துவத்தால் வாழ்நாள் முழுவதுமே வெளிமாநிலத்தில் தான் பணிபுரிந்தார். ஆனால் குடும்பம் சேலத்தில் தான் இருந்தது. எனவே இவர் சொந்த ஊருக்கு வந்து சென்று விட்டுத்தான் பணியில் காலத்தை ஓட்டினார். நிரந்தரமாக வெளியிடத்திலும் தங்க முடியவில்லை. அட்டமாதிபதியின் பங்கமான சுபத்துவம். அதே நேரம் சர ராசிகளின் திசைகள் வரிசையாக வரவில்லை என்பதையும் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே இவருடைய படிப்பு வேலை போலீஸ் துறையில் செவ்வாயின் காரகத்துவ ரீதியில் அமைந்தது. மத்திய அரசில் இவர் போலீஸ் துறையில் CRPS துறையில் உயர் பதவியில் இருந்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் வெளியிடத்தில் தான் பணிபுரிந்திருக்கிறார் என்பதும் ஒரு சிறப்பான ஒரு ஆய்வாகும். அடுத்ததாக இவருடைய புத்திர பாக்கிய அமைப்பை பார்க்கும்போது குரு 5ல் குரு அமர்ந்திருக்கிறார், வக்கர குரு. 9ல் கேது அமர்ந்திருக்கிறது. எனவே இவருக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்ன கேந்திரம் பெற்றிருக்கிறார். எனவே ஒரு ஆண் வாரிசும் ஒரு பெண் வாரிசும் இவருக்கு அமைந்துள்ளதையும் உறுதி செய்து கொள்ளலாம். எனவே இவ்வித ஆய்வுகளின் மூலம் ஓரளவுக்கு நாம் பலன்களை நிர்ணயித்து கொள்ள முடியும். இந்த ஆய்வுக்காக பல குழுக்களிலும் நான் பதிவிட்டிருந்தேன். அந்த குழுவில் முக்கியமாக எல்லா வித குழுக்களும் ஃபேஸ்புக் குழுக்கள் உண்டு. அந்த வழிமுறைகளில் பின்பற்றும் எந்த வழிமுறையை பின்பற்றும் ஜோதிட குழுக்களிலும் பதில் கூற யாரும் முன்வரவில்லை. ஆனால் ஆதித்ய குறிச்சி ஐயா குழுவில் மட்டுமே இதற்கு பலரும் ஏறத்தால் 30 பேருக்கு மேல் பதில் கூறியிருந்தார்கள். அதில் சரியான பதிலை கூறியிருந்த ஒரு சிலர் சிறப்பான பாராட்டுக்குரியவர்களாகிறார்கள். ஓரளவுக்கு கணித்து விடுகிறார்கள்.
சரியான துல்லியமாக கூற முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு ஜாதகத்தை கணிப்பதே ஒரு சிறந்த ஜோதிடர்கள் முடியும் என்பதுதான் உண்மையாகும். ஏனென்றால் பரம்பொருளை தவிர யாராலும் துல்லியமான பலன்களை கூற முடியாது. அந்த ரீதியில் இந்த பதிவில் ஓரளவுக்கு மத்திய அரசில் பணியில் இருந்தார் என்று ரமேஷ் அவர்கள் உறுதியாக கூறியிருந்தார். அவருக்கு பாராட்டுகள். ஆனால் என்ன துறையில் என்று கூற இயலவில்லை. அதேபோல் மற்றவர்களும் அரசு துறையில் இருந்தார், செவ்வாயின் காரகத்துவ துறையில் இருந்தார் என்று பலரும் கூறியிருந்தார்கள். அவர்களின் பெயர்களையும் பார்ப்போம். திரு வெங்கடேஷ், ஐலவன் ஆனந்த், ரவிக்குமார் ஜோதி, லக்ஸ் அனு, ராகவேந்திரன், ரங்கராஜன், நீலகண்டன் போன்றவர்களும் ஓரளவுக்கு சரியான பதில்களை கணித்து கூறியிருந்தார்கள். பாராட்டுக்கள். மேலும் முயற்சி செய்தால் இன்னும் துல்லியமான பலன்களை உங்களால் கூற முடியும். எனவே வாழ்த்துக்கள். அடுத்த ஆய்வு பகுதியாக இன்னொரு ஜாதகம் திரையில் காட்டப்படுகிறது. அதாவது 23/9/1949 5:36 விடிகாலை நாமக்கல்லில் பிறந்த ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் பலன்கள் கூறுங்கள். ஏனென்றால் வெவ்வேறு துறையில் ஜாதகம் அமைய வேண்டும் என்பதற்காக எனக்கு வந்த வெவ்வேறு துறையினின் ஜாதகத்தை பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையில் இந்த ஜாதகத்திற்கு பதிலை விரைவில் பார்ப்போம். எல்லா குழுக்களிலும் இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன். முயற்சி செய்து பதில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள்.